அடுத்து நான் உங்களை கூட்டிட்டு போக போற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் சர்வீஸ், அதாவது போஸ்ட் ஆபீஸ். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இமெயில்ஸ் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் அது இதுன்னு எதனமோ யூஸ் பண்ணி நம்ம நினைக்கிற பர்சன் கூட வந்து ஈஸியா கனெக்ட் ஆயிடுறோம், பேசிடுறோம். அண்ணா இந்த சோளம் எவ்வளவுனா? சோளமாப்பா சோளம் வந்து 150 ரூபாப்பா. 150? ஆமாப்பா. என்ன நான் வேகவே வைக்கல, ஆனா நீங்க 150 ரூபான்றீங்க. 1960 இருந்து வாங்கிட்டு வந்து நான் இது. அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. தேங்க்யூ. அடடா, அங்க காட்டு. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் தாங்க வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி எக்ஸிபிஷன் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். 1 மந்த்தா வீடியோ போடல, அதுக்காக சாரி. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ், நிறைய வந்து சப்போர்ட் பண்றீங்க, உங்க லவ் கொடுக்குறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களை 1960க்கு வந்து நாங்க கூட்டிட்டு போக போறோம். எஸ், நம்ம டைம் டிராவல் பண்ணி அங்க இருக்கிற பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இங்க அந்த மாதிரி பொருட்கள் தான் சேமிச்சு வச்சிருக்காங்க. சோ வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா December 28 இன்னையோட லாஸ்ட் டேட் இந்த எக்ஸிபிஷனுக்கு. ஸோ இதுக்கப்புறம் யாராவது வரணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ நம்மளோட வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வள்ளுவர் கூடம் வந்து எப்பவுமே இருக்கும், நீங்கள் திருவள்ளூர் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலியாக வரும்போது இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருக்குது, நீங்கள் சில் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்த்துருவோம். உள்ள என்ட்ரி ஆன பிறகு இந்த ட்ரங்க் பெட்டி வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாம் என்ன யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா ட்ராலி அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக டிராவல் பண்ணிடுறோம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரங்க் பெட்டிஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்தது கிடையாது. சிலர் வீட்டில் இருக்கும், தாத்தா பாட்டி வச்சிருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப லக்கின்னு சொல்லுவோம். நாங்களாம் வந்து பார்த்தது கிடையாது. இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. இந்த ட்ரெயின்குள்ளே வந்திருக்கோம். உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் ட்ரெயினோடது வச்சிருக்காங்க. இவர் ஆள் வச்சுதான் இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாம் இங்க வந்து ஒரு சின்ன பேக் எடுத்துட்டு இங்க இருந்து அங்க போயிட்டு வர முடியல, மேல் மூச்சு கீழ் மூச்சு எல்லாம் வாங்குது. அவங்க எல்லாம் வந்து சாலிடா 60 இருந்து 65 வச்சு இருப்பாங்க. நம்மளாம் 30 வயசு தாண்டது பெருசு. ரொம்ப கஷ்டம் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கு. கோலி சோடாவோட ஹைலைட்டே அந்த பாட்டில் தான், புரியுதா? அதனால அந்த சோடாக்கு மதிப்பு கிடையாது, அந்த பாட்டிலுக்கு தான் மதிப்பு. அதனாலதான் இங்க வந்து கோலி சோடா வந்து வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம வந்து மார்க்கெட் போக போறோம். சக்தி பாத்தீங்கன்னா வந்து சோளம் விற்க ஆரம்பிச்சுட்டான். வாங்கம்மா கர்ணா கலங்கி 30 ரூபா தான், 20 ரூபா தான். அரை கிலோ போயிட்டு சோளம் எவ்வளவு கேட்போம். அரை கிலோ. அண்ணா இந்த சோளம் எவ்வளவுனா? சோளமாப்பா சோளம் வந்து 150 ரூபாப்பா. 150? ஆமாப்பா. என்ன நான் வேகவே வைக்கல, ஆனா நீங்க 150 ரூபான்றீங்க. 1960 இருந்து வாங்கிட்டு வந்து நான் இது. ஓ, அதனால அந்த ரேட்டா? ஆமா, அந்த ரேட்டு. இது பாருங்க, ரொம்ப காஸ்ட்லியான இது. இதெல்லாம் நாங்க வந்து வித்தோம் 1 கோடி கிட்ட போகும். இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். 120 ரூபா, 120 ரூபா. கைஸ், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி நாங்க வந்திருக்க இடம் தான் பாத்தீங்கன்னா மிச்சர் கடை, அதாவது அந்த காலத்து பேக்கரி அப்படின்னு சொல்லலாம். லைனா விதவிதமா மிச்சர் வச்சிருக்காங்க, ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா எல்லாத்துலயுமே வந்து டேப் போட்டி வச்சிருக்காங்க, அதனால நம்மளால சாப்பிட முடியாது. கடைசியா போகும்போது சக்தி ஏதாச்சும் அவனோட திறமையை காமிச்சு ஏதாவது ஆட்டையை போடுறானான்றத பார்ப்போம். காமெடி பண்ணாத. அண்ட் வந்து எல்லா வகையான ஸ்நாக்ஸும் இருக்குங்க. நம்ம உள்ள போய்லாம் வந்து போட்டோஸ் வந்து எடுக்க முடியாது, லாங்ல இருந்து தான் எடுக்கணும். சோ இந்த பேக்கரிக்கு நான் வந்து ஒரு பேர் வைக்க போறேன். என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமான் டாக்கீஸ் பேக்கரி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம எங்க போக போறோம் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக போறோம். வாங்க. அங்க பாத்தீங்களா காவல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த காலத்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவா வாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் போர்டு அப்படின்னு. சட்டத்தை மதிப்பவர்களை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா கன்னுலாம் இருக்குங்க, பொம்மை கன்னு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா சக்தி என்னென்னலாம் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் அது மொத்தமா வந்து இங்க கம்ப்ளைண்டா வந்து வச்சிருக்காங்க. சீக்கிரமா அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறோம். அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா போன் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா டைப்பிங் மிஷின் வந்து வச்சிருக்காங்க கைஸ். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 91.1 FM. ஸோ இங்க ஏன் அப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நேஷனல் ரேடியோ ஸ்டேஷன். ஸோ நாங்க இப்போ இமான் டாக்கீஸ்ல இருந்து பேசுறோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் சக்தியும் கண்டிப்பா பாடுவோம். போதும், மூச்சு வாங்குது, எப்படிதான் ஆர்ஜி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரேடியோஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த காலத்து ரேடியோ ஸ்டேஷன் அப்படிதான் இருக்குமாமா. ஸோ எங்க அப்பா வந்து ஒரு ரேடியோ வச்சிருந்தாரு, எங்க தாத்தா கொடுத்தது. ஸோ அதை வந்து நான் வச்சிருப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதை உடைச்சு ஒரு ஆபரேஷன்
கலெக்ஷன் பண்ணி ஒரு வழியாக்குறேன். ஸோ எனக்கு அது இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. இங்க சில பொருட்களை பார்க்கும்போது இதெல்லாம் சின்ன வயசுல இருந்துச்சுல நம்ம கிட்ட, பட் ஆனா வந்து இப்போ அதெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குதுங்க. சீரியஸ்லி கைஸ், அடுத்து நான் உங்களை கூட்டிட்டு போக போற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் சர்வீஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இமெயில்ஸ் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் அது இதுன்னு எதனமோ யூஸ் பண்ணி நம்ம நினைக்கிற பர்சன் கூட வந்து ஈஸியா கனெக்ட் ஆயிடுறோம், பேசிடுறோம். பட் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லெட்டர் தானே. ஸோ எனக்கே வந்து இதை பார்க்கும்போது சரி நம்மளும் அந்த காலத்துல இருந்தோம்னா யாருக்காவது ஒருத்தருக்கு லெட்டர் எழுதி போட்டிருப்போம், அப்போ நம்மளோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோணுது. ஸோ இப்பெல்லாம் வந்து இதோட வேல்யூ ரொம்ப வந்து குறைஞ்சிச்சுன்னு தாங்க சொல்லணும். பானை செய்யற இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். பானைன்றது அப்பெல்லாம் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ், அதுலதான் வந்து ஐஸ் வாட்டர் மாதிரி தண்ணியை ஊற்றி வச்சிருப்போம், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். அண்ணன் வந்து இவ்வளவு நேரம் பானை செஞ்சிருந்திருக்காரு, இப்போ டயர்ட் ஆயிட்டாரு, அதனால பானை செய்ய மாட்டாராமா. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பானை இருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய பானை இருக்கு. அண்ட் குடிசை வீடு அழகா இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மரம், அதுக்கப்புறம் சின்ன அழகான பொருள்லாம் வந்து வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. தேங்க்யூ கைஸ். அங்கே பின்னாடி பார்த்தீங்களா அதான் வந்து என்னோட வீடு, பார்க்க அழகா இருக்குல்ல. அண்டு இது பேர் வந்து மகாலட்சுமி, நாங்கள் அப்படிதான் கூப்பிடுவோம். இந்த பண்ணை தான் எனக்கு எல்லாமே. இங்க பாத்தீங்கன்னா வைக்கோல் அழகா இருக்கா. சோ அப்படியே வந்து இன்னொரு கோலி சோடா கடை வச்சிருக்காங்க. இங்க கோலி சோடா ஃப்ரீயா தராங்களான்னு கேட்போம். கூச்சமே இல்ல. அண்ணா கோலி சோடா விக்கிறீங்களா? ரோஸ்ட் ஆனா ஃப்ரீ தான். நீங்க வந்து இமான் வீட்டை பாத்துருப்பீங்க, இப்ப வந்து எங்களோட வீடு தான் நீங்க பார்க்க போறீங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுல வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் எங்க சேர் தான். இதுல வந்து எங்க அப்பா மட்டும் தான் உட்காருவாரு. அதுல இருந்து எங்க அப்பாவுக்கு வந்து நியூஸ் பேப்பர் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம், அவருக்கு தூக்கமே வராது. அதுக்கப்புறம் எங்க வீட்லயே வந்து எங்களுக்கு வந்து சோறு போடுறது எல்லாமே இந்த சைக்கிள் மட்டும் தான். இந்த சைக்கிள் ஒன்னே ஒன்று எங்களுக்கு என்ன ஹைலைட்னா இந்த பல்பு தான். தியேட்டருக்கு தாங்க போக போறோம். சோ டிக்கெட் கவுண்டர் அங்க இருக்கு, டிக்கெட் ஃப்ரீ தான். ஜாலியா உள்ள போயிட்டு படம் பார்க்கலாமா? ஏய் உள்ள படம் ஓடுதுடா. அடடா, அங்க காட்டு அங்க காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து ஷார்ட்டாக ஒரு ப்ரோமோ மாதிரி வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து லைனாக வச்சிருக்காங்க. கூட்டத்தை பாருங்க, தேட்டருக்கு எப்படி உங்களை 1960 கூட்டம் வந்திருக்குமா? சத்தி இந்த காரை என்னையும் சேர்த்து ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ மட்டும் எடு. எனக்கு ஒரு டவுட், அது முன்னாடி இந்த கார் வச்சு சொப்பன சுந்தரி இப்ப யாரை வச்சிருக்கோம் கைஸ்? இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா போட்டோ பூத் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் வந்து அது உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ பராசக்தியில வந்து எந்த கேரக்டர் இருக்காங்களோ ஸோ அவங்களோட கேரக்டரோட ஃபேஸ் நம்ம தான் வந்து மெர்ஜ் ஆகி காட்டும். ஸோ அது வந்து நம்ம சிம்பிளா நம்ம போன்லயே பண்ணலாம். எப்படின்றத சொல்றேன் பாத்துக்கோங்க. ஸ்னாப் சாட் இருந்தா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச்ல போயிட்டு பராசக்தி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாண்ட் வரும். இதுல உங்களுக்கு யார் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஹீரோ, ஹீரோயின், வில்லன், ஸோ இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு 3 செகண்ட்ஸ் நம்ம ஃபேஸ் கிட்ட வச்சா போதும். சோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஹீரோ வந்து கிடைச்சிருவாரு. ஹீரோன்னு சொல்லக்கூடாது, நீ ரியாக்ஷன் கொடுப்பேன்னு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு போட்டோ கிடைச்சிரும். அவ்வளவுதாங்க மேட்ரு. புக் ஸ்டால் வந்து வச்சிருக்காங்க. இந்த புக் பாத்தீங்களா, இது ரொம்ப ஃபேமஸான புக், நீங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம், ட்ரெஸ் கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜுவல்ஸ், ஷர்ட்ஸ், என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. அப்ப பாரு துப்பாக்கிலாம் இருக்குடா. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கெட் கொடுத்தா, துப்பாக்கி பாக்கெட் கொடுத்தா நல்லா இருக்கும்டா. துப்பாக்கி இருக்கா உங்ககிட்ட? துப்பாக்கி இருக்குடா. இருக்கிற துப்பாக்கியே யூஸ் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல vlog-ஓட அடுத்து வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஸோ பை கைஸ்.